எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு கழுகு பாம்பு ஒன்றை தூக்கிச் சென்று ஒரு மரத்தில் அமர்ந்து அதை கொத்தி தின்ன முயலும்போது பாம்பு கழுகிடம், "கழுகாரே, நீங்கள் மிகவும் நல்லவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மேலும் நம்மை போன்ற எல்லா வகையான உயிரினங்களையும் கடவுள்தான் படைத்திருக்கிறார். எனவே நாம் எல்லாம் கடவுளின் பிள்ளைகளாவோம். அப்படியானால் நான் உங்களுக்கு சகோதரன் முறையாவேன். ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் கொன்று உண்ணுதல் தர்மமாகுமா?" என்று கேட்டது. அதற்கு கழுகு பாம்பிடம், "இந்த தர்மத்தை நீ தவளை சகோதரர்களை கொன்று தின்பதற்கு முன்னால் யோசித்திருக்க வேண்டும்" என்று கூறி அதை கொன்று தின்றது. நாம் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படியே மற்றவர்கள் நம்மிடம் நடந்து கொள்வார்கள். நம்மை விட வலிமை குறைந்தவர்களுக்கு நாம் தீங்கு செய்தால் நம்மை விட வலிமையானவர்கள் நமக்கு தீங்கு செய்வார்கள். நாம் எதை விதைக்கிறோமோ அறுவடை செய்வோம். மற்றவர்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ நீயும் அவ்வாறே மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். தானே தன்னை சம்சாரக் கடலில் இருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் தனக்குத்தானே தான் நண்பன், மேலும் தனக்குத்தானே தான் பகைவன்.